இன்னும் என்னுடைய பழைய காதலை சொன்னேன்னா இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கு 74 வயசாயிடுச்சு. ஸ்டில் ஷீ இஸ் தேர். அவளுக்கு ஒரு பையன் பேரன் என்கிட்ட வந்து வேலை பார்த்தான். இன்னும் அந்த அம்மா இருக்கு. அந்த அம்மா ரோட்ல ஒரே ஒரு தடவை உதாரணத்தை சொல்றேன். சின்சியர் லவ் எங்க இருந்தாலும் தெரிஞ்சிடும். நானே என் சிஸ்டர்லாம் எங்கேயோ போயிட்டு எங்கள் ஊர் வழி வந்துட்டு இருக்கோம். பூக்கடையில் ஒரு லேடி நிற்கிது. வண்டியை நிறுத்துன்னு என் சிஸ்டருக்கு என்னத்துக்குடா வண்டியை நிறுத்துன்னு. பூக்கடையில் ஒரு அப்படி திரும்பி ஏதோ வாங்கிக்கிட்டு இருக்கா. அவருடைய பின்புறம் மட்டும்தான் தெரியுது. அது பேர் சொல்ல மாட்டேன், சுருக்கத்தில் சொல்லுவேன், கேவிஐ. அது கேவிஐ மாதிரி இருக்கு. இவங்க பார்த்தா அவன் திரும்பினா ஷாக். அவளே தான் எப்படா இத்தனை வருஷம் கழிச்சு அவன் தலையை நரைச்ச முடிய கண்டு சொல்லிட்டேடான்னு. அதான் லவ், அதான் லவ். என் சிஸ்டர்கிட்ட சொன்னேன், அதான் லவ். அதே அந்த அம்மா வந்துச்சு, கொஞ்சம் அப்படி வண்டியை விட்டு இறங்கலாமான்னு எப்படின்னு. இல்லை, உங்களை தேடி வீட்டுக்கு போனேன், நீங்கள் இல்லை. எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் ஒரு பத்திரிக்கை வச்சு பேத்திக்கு கல்யாணம்னா அது கண்ணெல்லாம் கலங்கிட்டேன். அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்துச்சு. வந்துடுவீங்கல்ல? வந்துடுறேன். எங்கள் அம்மா இருக்கா அப்போ உயிரோட. வாம்மா, ஏதாவது காஃபி சாப்பிட்றாரு? இல்லை இருங்க, நானே போட்டு வரேன். இவளே இந்த அம்மாவே உள்ளே போய் என் கிச்சனில் போய் தேனியில் காஃபி போட்டு எனக்கு அவங்களுக்கு ஒரு காஃபி எனக்கு ஒரு காஃபி கொடுத்தா பாருங்க. அந்த காஃபியை வாங்கி அப்படின்னு முடிஞ்சிருச்சு லைஃப். அவன் கையால் ஒரு கப் டீ. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் இட். அதுக்கு பேர் தான் காதல்.